சிறப்பா இருக்கும். அது எதுக்காக எப்படி இல்லை ஒயிட் தாராலாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி. ஸோ இந்த தாராக்கள் பற்றியும் இது நமக்கு பண வரவுக்கு வந்து இந்த கிரீன் தாராவை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. ஓகே, வணக்கம். கிரீன் தாரா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு யாருக்கு கேள்விப்படாத ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து இப்போ நம்ம 10 பேர்ல இருந்தா ஒரு 3 பேர் தான் அதை கேள்விப்பட்டிருக்காங்க. கிரீன் தாரா என்ன, அவங்களும் ஒரு தெய்வம். அப்போ அவங்க தெய்வம் ஒரு ஏஞ்சல், இவங்க தான் கிரீன் தாரா. இப்போ இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம கண்களை நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய இமைகள் வந்து இப்படி கீழே தான் பார்த்துட்டு இருக்கும். இந்த கிரீன் தாரா, கிரீன் என்றால் நம்மளுக்கு பசுமை இல்லையா? அப்போ இது ஒரு கல் வடிவத்துல, இந்த கிரீன் தாரா வந்து இந்த கண்ணாடி மாதிரியோ அப்படிலாம் இருக்காது. ஒரு இதனுடைய வித்தியாசமான ஒரு கல் வடிவம். நம்ம ஊர்ல அதிகமா இந்த கிரீன் தாராவை வழிபடுவதில்லை. ஏன்னா புத்த மதத்தினர் இந்த கிரீன் தாராவை அவருடைய தெய்வமா வழிபட்டது, புத்தர் வழிபட்ட தெய்வமும் கூட. அப்ப இந்த கிரீன் தாரா ஒரு வீட்டுல இருந்தாலோ இல்ல கிரீன் தாரா மந்திரத்தை சொன்னாலோ சந்தோஷமே நிலவும். கிரீன் தாரானா சந்தோஷம், செல்வம், மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி, அங்க பாசிட்டிவ் எனர்ஜி, இவ்வளவுதான், வேற எந்த விஷயமும் கிடையாது. குழந்தைங்க நம்ம வீட்டுல இருந்தா என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ அனைத்தும் இந்த கிரீன் தாரா இருந்தா கிடைக்கும். இவங்களுடைய கைகள் பார்த்தீங்கன்னா என்னால வந்து இந்த கை விரல்கள் ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியது. கிரீன் தாராவுடைய கைகள் இங்க பாருங்க, ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியது. இந்த முத்திரை வித்தியாசமான முத்திரை. நம்ம வந்து நிறைய முத்திரைகள் பார்த்திருக்கோம். இது ஒரு வித்தியாசமான முத்திரைகள் இருக்கும். கண் இமைகள் கீழே இருக்கும். அப்ப இந்த கிரீன் தாராவை நம்ம வணங்கி வரும்போது, நான் சொல்றது குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் குழந்தையோடைய அருமை. அப்ப ஒரு குழந்தை கிடைச்சுதான் அந்த வீட்டுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கிற மாதிரி இந்த கிரீன் தாராவை நீங்க ஏதாவது ஆன்லைன்லயோ இல்லை எங்காவது கிடைச்சா வாங்கி வீட்டுல வச்சு வழிபடுங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, கிரீன் தாரா நீங்க வீட்டுல வச்சு வழிபட்டு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ சந்தோஷங்கள், எவ்வளோ விஷயங்கள் தடையில்லாம நடக்குது. நிறைய காலமா நம்மளுக்கு கிடைக்காத பொக்கிஷம். இப்போ ஒரு 15-20 வருஷமா ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு ஏதோ நம்மளுக்கு எடுத்து கொடுத்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பொக்கிஷமா கிடைக்கும். கண்டிப்பா இதை நான் மக்களுக்காக கொடுத்து அனுபவிச்சிருக்காங்க. இதை நீங்க வந்து பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. இதுல நிறைய தாராக்கள். தாரா என்றால் என்ன? தாரா என்றால் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இவர்களுக்கு ஒரு மந்திரமே இருக்கு. அப்ப அந்த மந்திரத்தை வழிபடும் போது நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஆனா அதுல ஒயிட் தாரா, ப்ளூ தாரா, கிரீன் தாரா இதெல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா வகிக்கக்கூடியது கிரீன் தாரா. நான் கிரீன் தாராவை நான் வாங்கிட்டு வந்தேங்க. நான் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 நட்சத்திரமா வச்சு நடுவுல வந்து இவங்களை வச்சிருப்பேன். நீங்களாம் நம்ப மாட்டீங்க, டே பை டே இவங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. எங்க கிட்ட வேலை செய்யறவங்களே வந்து கேட்டுறாங்க எப்படி மாறுறாங்கன்னு. எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் நான் வீடியோ தான் போட்டு காட்டணும். அப்போ இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது. பேசும் திறன் கொண்ட ஏஞ்சல் இவங்க தான். சரிங்களா? இவங்க ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஒவ்வொன்னா சொல்றவாங்க சார். இல்ல மந்திரம் வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மந்திரம் ஒருத்தருடைய ஜாதகத்தின் மூலமா அது தாரவாத்து கொடுக்கப்படுகிறது. அந்த மந்திரம் ரொம்ப விசேஷமானது. அது நீங்க நேர்லயோ என்னை காண்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த மந்திரம் சொல்லப்படும். அதுக்கு முன்னாடி நீங்க இதை வாங்கிட்டு ஓம் கிரீன் தாராவே நமக இது சொன்னாவே போதும். ஓகே. ஏன்னா தத்ராயர் வழிபட்ட ஒரு தெய்வம். இல்ல, இது அவங்களுடைய முத்திரை நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்ல அம்சம். இப்ப நம்ம சொல்றோம்ல, டெய்லி இந்த முத்திரை செய், ஞானம் பருக்கும், டெய்லி இந்த தியானம், இவங்க அனைத்தும் உள்ளடங்கியது. முத்திரை, தியானம். ஏன் அவங்க கீழே பாக்குறாங்க? தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப புத்தர் இவரை வைத்துதான் தியானம் பண்ண ஆரம்பிச்சதே. புத்தன் ஞானம். அப்ப இவங்களை வச்சா ஞானம் பிறக்கும், தர்மம் அங்க வழிகாட்டும். கெட்ட வழியில நம்ம போகவே மாட்டோங்க. அது ரொம்ப ரொம்ப இருக்கிற இடத்தே வளம் பெற செய்யறது கிரீன் தாராங்கிற ஒரு சிலை. இது கிடைச்சா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நேயர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் போது உங்க வீட்டுல வந்து ஒரு செல்வ வளம், ஐஸ்வர்யம் எல்லாமே சேர்ந்து வரும்.
ஸோ கண்டிப்பா இது போன்ற விஷயங்களை கண்டிப்பா பயன்படுத்துங்க. கிரீன் தாரா பத்தி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்க நீங்க சொல்லுங்க. comment ல கேட்கலாம். அதே போல நீங்க மேடம்கிட்டையும் கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9944555797. இந்த நம்பர் நீங்க கால் பண்ணி பேசலாம். வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே. அடுத்தது